நீங்கள் வச்சாலும் எழுந்திருக்கும் தேங்காய். அந்த உடம்பு யூஸ் தான் சேர்த்துருந்தா நீர் நெட்டுக்கு வரைக்கும் இருக்குது மொத்தம். இப்போ இந்த மாதிரி அது நாலு ஜாயிண்ட் தான் கரெக்டாக இருக்கும். அந்த கால் கரெக்டாக வருது. இது வீடு போட்டுருக்காங்களா? அது நாலு ஜாயின் கரெக்டாக போட்டுருக்காங்க. இது நீரோட்டம் தப்பாக பார்த்துறதுனால தான் உங்களுக்கு தண்ணி வரல. பண்ணி வந்தாருங்க, வந்ததெல்லாம் இங்கே வந்தாரு, கரெக்டாக கால் காட்டினாரு. அந்த இடம் வந்து மாற்றி விட்டார். அங்கேயே ஒரு டவுட்டு தான், அப்போ ஒரு டவுட்டு தான். ஒன்றும் தண்ணி போய் அது நின்றப்ப எனக்கு ஒரு டவுட்டு தான். சரி கரெக்டாக தான் பார்ப்பாங்க, மாப்பிள்ளை சொன்னா ஒரு டவுட்டு தான். வந்ததெல்லாம் கரெக்டு தான். இவருன்னா கோபாலம் அவர் பேசிக்குவார். மச்சனால என்னால் பேச முடியல. ஆமாம் இது விளக்கு கேட்குற அந்த பையன் வந்தே அப்படி தேங்காய் பிடிச்சி பார்ப்போம். ஆனால் பாயிண்ட் சொன்னால் அப்படி இல்லை. ஒரு காட்டினா அப்படி கரெக்டாக பள்ளி மட்டும் ஊற்றி ஒரு அங்கே ஊற்றி சொன்னாங்க. அப்படி கொண்டாந்து கரெக்டாக வருது சொன்னாங்க. எங்கள் கான்செப்ட்லாம் வந்து ஒரு முழங்கு குடமாக தண்ணி இருக்கும். எங்கேயுமே ஒரு முழங்கு வந்து வேகமாக ஓடி இருக்கு தண்ணிங்களா. அது வந்து இத்தனை நீங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. கணிக்க சொல்ல முடியாது. மதுரை மாட்டிக்கிச்சு அப்படின்னா மேலே வந்துடும். கொஞ்சம் பாறைக்கு மாட்டிக்கினா கீழே போய் வரும். இந்த பாறை அடுக்க முடியணும், அடுக்கடுக்காக இருக்கும். ஒன்று ஈரமாக வரும். ஈரமாக வந்தாலும் ஒரு தண்ணி வந்துடும். ஒவ்வொரு இடத்துல அப்படி தான் வரும். ஈரம் வந்தாலும் போதும். அதில் ஈரம் வந்து தண்ணி பழங்கிறது. அது ஆழத்துக்கு அவ்வளோ தேவையில்லைங்க. அவ்வளோ ஆழம், அது ரொம்ப ஆழம். அது ஈரம் வந்து அது 1000 அடி தேவையில்லை. கீழே வந்து ஓரளவுக்கு ஈரம் வந்து வச்சுங்க. ஒரு 500 வந்து ஒரு 600 நிப்பாட்டிக்கலாம். ஒரு ஸ்டோரேஜ் தான். ஒரு 700க்குள்ள மேக்ஸிமம் இதில் அவ்வளோ போட்டுருங்க. 500 செல் தான் வந்தது. இத்தனை அடிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தையும் எதாவது சொல்லிட்டு போயிடறாங்க அந்த ஏரியா பொறுத்து. உள்ள செட் பண்ணி ஓட்டுறது கேட்டிப்பாருன்ட்டு. அப்போ நான் சொன்னேன் 100 அடி வந்துருங்க அப்படின்னு. வராதுன்னா 6 ரெடி பண்ணுறேன். 30 வந்து 310 5 ஏய் வாங்க பண்ணி ஒரிஜினல் மாதிரி நின்றுக்கிட்டு இப்படி பார்த்துருப்பாரு. பென்சில் இருக்கும். அவர் கால் வேலை செய்யுது. அதான் கால் வேலை செய்யுது. மாற்றி விட்டாங்க. ஆமாம் ஒரு மணி குழம்பு சுற்றி கால் சொன்னாருங்க. வேணும் வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொன்னாருங்க. நான் நின்று வந்து இந்த இடத்துல நின்னாருங்க. நான் கடைசியாக வந்து இந்த இடத்துல நின்னாரு. அடையாளம் வச்சு குச்சி வச்சு அங்கே கல் வச்சு அங்கே வச்சுருந்தாருங்க. வச்சு பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதான் கால் வேலை செய்யணும். அது அவங்களுக்கு தெரியாது. நீரோட்டம் பார்க்க அவருக்கு தெரியாது. நம்ம சொல்லி கொடுத்தா தான் தெரியும். இந்த மாதிரி காலில் கரெக்டாக கண்டுபிடிங்க. பக்கத்துலேயே அப்படியே சின்ன வேற என்ன போயிடுது. ஆமாம். இப்போ இதே வந்து தோட்ட சைடெலாம் போனான்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஒரு பக்கம் பாயிண்ட் பார்த்துருப்போம். தோட்ட சைடெலாம் பக்கத்து தோட்டக்கார பராமையில் பிடிங்கி அடிச்சுட்டு போய் மாற்றி அடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அது பார்த்தா மாற்றி செக் பண்ணி போய் பார்ப்போம். அப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்தோம்னா வச்சுங்களேன் தேங்காய் எழுந்திருக்கிறதுனால தேங்காய் எழுந்திருக்கேன்னு பார்த்தோம்னா பாயிண்ட் மாற்றிருக்கோம். அப்போ கரெக்டாக பாயிண்ட் வச்சு எடுத்து கொடுப்போம். இது விட்டுட்டு போகிறதெல்லாம் இருக்காது. ரெண்டு தடவை தான் விட்டு போயிட்டேன். வெளியே ஜஸ்ட்லாம் மாறிச்சேன். நானும் அது கூட இதுப்பா வெடி போட்டால் பொக்காது. அது எத்தனை அடியில் ஊற்றுருக்குன்னு தெரியாதுல்ல. ஊற்று மட்டும் எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சால் போடலாம். ஊற்று மட்டும் எத்தனை தெரியாதனால போட முடியாது. ஆனால் ஒரு போர் மூடிக்கும் ஒரு சமயம். வெடியை போட்டால் வச்சுக்கலாம். 6 கொண்டு வெடியை போடலாம். கீழே முடி கீழே போட விட முடியலாம். அது ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதுதான் இப்போ இல்லை நாட்டு வெடி கொண்டு நாட்டு வெடி கொண்டு போட்டு உள்ள 10 வச்சு உள்ளே போட்டிங்களா இல்லை வேற வெடி போட்டிங்களா? தோட்டம் போட்டு 10 வச்சு உள்ளே போட்டிங்களா? அது தெரிய முடிஞ்சுன்னு வெடிச்சிரும்ல. அப்படி பண்ணக்கூடாது. 1000 அடிக்குள்ள வெடி வெடிக்க லாஸ்ட்டை வச்சு மேலேருந்து பாயிண்ட் வச்சு இப்படி வச்சுக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். அப்படி சரி சரிங்களா?
இங்கே தெரியுற மாதிரி இந்த சைடு இருக்குது அங்கே அப்படியே எல்லாரும் தெரியுற மாதிரி அப்படியே இருக்குது கரெக்டாக இருக்குல்ல கொஞ்சம் இறங்குங்க பார்த்துக்கலாம் சொல்லிடுறேன் கனிமர் போர்வெல்ஸ் கனிமர் போர்வெல்ஸ் போர் போடு நீரோட்டம் பார்க்க நிபுணர் கனிமர் போர்வெல்ஸ் வண்டி இருக்குங்க போட்டு கொடுத்துருவோம் நீரோட்டம் பார்த்துட்டு போர் வண்டி போட்டு கொடுத்துருவோம் ஐயா வந்து நம்மளுக்கு முதல்ல ஒரு போர் வண்டி ஓட்டிச்சு அது போர் ஓட்டினதில் வந்து தண்ணி கிடைக்கல 1000 அடி ஓட்டி வேற ஒருத்தர் நீரோட்டம் பார்த்தாங்க வேற ஒருத்தர் நீரோட்டம் பார்த்தாரு. ஆனால் இப்போ ஐயா காலைல வந்து அதை செக் பண்ணி பார்த்து அது நீர் பார்த்தது வந்து கொஞ்சம் மாறுதல் ஆகி போச்சுன்னு சொல்லி அவர் செக் பண்ணி அவரோட வண்டியை வச்சே ஓட்டி இன்றைக்கி தண்ணி எடுத்து கொடுத்தாரு. நல்லபடியாக தண்ணி வந்துச்சு. இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி வரும். ஒரு 700 அடி ஓட்டிக்காரு. இப்போ நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு 16 போர் போட்டிருக்கோம். ரீபோர் தண்ணி வர கூட தண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் இது வரைக்கும் தண்ணி நிறைய போர் போட்டுக்கிறோம். தண்ணி வர இடத்துல தண்ணி எடுத்து துல்லியமாக எடுத்து கொடுத்துருவோம். தண்ணி வந்து நீரோட்டம் கரெக்டாக இருந்ததுன்னா ஆள வரைக்கும் ஓட்டுவோம். அதிலே ஓட்டி கொடுப்போம். நீரோட்டத்தை பார்த்தா புதுசாக வச்சு ஓட்டி கொடுத்துருவோம். 4 ஊர் ஜாயின் பண்ணால் தண்ணி உறுதியாக வரும். பட் தண்ணி எடுத்து கொடுத்துருவோம். என்ன சொல்லுங்கள் இந்த மாதிரி ரொம்ப மனக்கவலையில் இருந்தேன். ஒரு 1000 அடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அண்ணா அதுக்கப்புறம் அண்ணா மாமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாமா சொல்லி அவர் அண்ணன் வர சொன்னாங்க. அண்ணா கூட வந்து உறுதியாக தண்ணி சோர்ஸாக பிடிச்சி கூட இருந்து தண்ணி எடுத்து கொடுத்து போவோம். நாங்கள் கூட கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் 6 நொடி போகும்போது கொஞ்சம் மன தளறி இருந்த சூழ்நிலை கூட அவங்க வந்து கண்டிப்பாக தண்ணி எடுத்து கொடுத்து நாங்கள் போவேன் அப்படின்னு மாதிரி உறுதியாக இருந்து அவருக்கு எனக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்காருங்க. கனிமர் போர்வெல்ஸ் போர் போட்டு நிறுத்த இடம் பார்த்து போர் போட்டு தருகிறோம். இந்த மாதிரி போர் போட்டு இந்த மாதிரி தண்ணி வரலையும் நாங்கள் 1000 அடியும் போட்டு ஏன்னு செக் பண்ணி பார்த்தோம். அது வந்து 1 அடி 2 அடி தள்ளி இருந்தது நீரோட்டம் பார்த்தது. அது தப்பாக இருந்தது. நீரோட்டம் பார்த்தவங்க தப்பாக பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து 1000 2000 வாங்கிட்டு நீரோட்டம் பார்க்குறது பெருசில் போர் ஓட்டி கொடுக்குறத மெயின். அதனால் வந்து மெயினாக வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறது நம்மளோட மெயின் வேலை. ஆனால் எங்கேயா இருந்தாலும் நீரோட்டம் பார்த்து ஃபுல்லாக தண்ணி கொடுத்துருவோம். தண்ணி வரலைன்னா கூட நாங்கள் செக் பண்ணி பார்த்து தண்ணி எடுத்து கொடுத்துருவோம். நீரோட்டம் கரெக்டாக தான் அங்கேயே ஆழம் வச்சு ஓட்டி கொடுப்போம். நீரோட்டம் தப்பாக இருந்தால் புதுசாக வச்சு ஓட்டி கொடுத்துருவோம். நாங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் வருவோம்.